அன்பானவர்களே, நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தருகிறார். இந்த வசனம் அநேக வீடுகளில் இருக்கும். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் பேரில் ஆணையிட்டு நிச்சயமாக நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். தனியாக இருந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து அவனுக்கு ஒரு சந்ததியை கொடுத்து அவன் சந்ததியை ஆண்டவர் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணினார். அதுபோல் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்கள் சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் சந்ததி எப்படி இருக்குமோன்னு பயத்தோட நடுக்கத்தோடு இருக்கிறீங்களா? உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். பாருங்கள், ஆசீர்வாதத்துக்கும் பெருக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆசீர்வாதம் ஒரு குறிப்பிட்ட தூரம், பெருக்கம் அப்படி அல்ல, அது மாறிட்டே இருக்கும். இல்லை, மூணையும் கூட்டினா 6, இல்லை மூணையும் பெருக்கினா 9. அது மாதிரி தான் ஆசீர்வாதத்துக்கும் பெருக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களை பெருக பண்ணுவார். ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஆண்டவர் அவனை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அந்த நாட்களில் ஆபிரகாம் அழைக்கும் போது அவனுக்கு ஒரு குழந்தை கூட இல்லாமல் தான் இருந்தான். ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறியது. அவனை ஆசீர்வதித்தார், ஆண்டவர் பெருக பண்ணார். சரியா? God bless you.